ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான சிக்கன் 65 செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 200 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. பாருங்கள், நல்லாவே மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மசாலா எல்லாம் கோட் ஆகி 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டு வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு சிக்கனோட டேஸ்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே சும்மா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை சேர்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் கரியாது. நம்ம சிக்கன் சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.